என்ன அவங்களுக்கான ஸ்கில் சாமர்த்தியம் போதல? கடைக்கு போனா சரியா வாங்கிட்டு வர மாட்டாரு சார் பொருள். சரியா வாங்கிட்டு வர மாட்டேங்கிறாங்க. நீ என்ன கேட்ட? என்ன வாங்கிட்டு வரல? எப்படி வாங்கிட்டு வரல? இப்போ 100 ரூபாய் கொடுத்து ஒரு பால், டீ தூள், பிஸ்கெட் அது மாதிரி வாங்கிட்டு வரா. இவர் எக்ஸ்ட்ராவா ஒரு பொருள் வாங்கிட்டு வருவாரு. சில்லறை கரெக்டா வாங்கிட்டு வர மாட்டார் சார். அடங்கொக்காலவனி, இது உனக்கு ஒரு பெருமையாடா அப்படின்னு. ஓ, சில்லறை கரெக்டா வாங்கிட்டு வர தெரியாது. ஒரு கடைக்கு கூட போக தெரியல. ஆமா. எங்க தம்பி என்ன படிக்கிறீங்க? 12th ஸ்டாண்டர்ட். 12ஆம் கிளாஸா? சில்லறை பார்த்து கூட வாங்கிட்டு வரது இல்லைங்கிறாங்களே. மேக்ஸ் ஸ்டூடெண்ட் கிடையாது சார். மேக்ஸ் ஸ்டூடெண்ட் கிடையாதா? இதெல்லாம் ஒரு பதிலாடா? டேய் நியாயமா பேசுங்க. இல்ல அவங்க கரெக்டா தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்பிக்கையில எடுத்துட்டு வருவேன். அதோட வேல்யூ தெரியாதால தான் கனெக்ட் பண்ண மாட்டாங்க. எஸ் எஸ். அதுக்கு வேல்யூ தெரியணும்ல. 100 ரூபாய் காசு வர்றது எப்படின்னு கஷ்டம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா மிச்சம் மீதி எண்ணி பார்ப்போம். ஆமா சார், அப்பா தானே கொடுக்குறாரு, அப்பா தானே செலவு பண்றாரு, எல்லாம் அப்பா தானே பாக்குறாரு. அது என்னது? ஐயோ, நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம். டக்குனு சமயத்துல தோண மாட்டேங்குது. சரி, இப்போ நீங்க உங்க அப்பாட்ட கேக்குறீங்க, ஒரு 500 ரூபாய் கேக்குறீங்க, கொஞ்சம் மடிச்சு கொஞ்சம் பணம் கொடுக்குறாரு, அது எவ்வளவு இருக்குன்னு கவுண்ட் பண்ணீங்களா மாட்டீங்களா? நான் கவுண்ட் பண்ணுவேன். பண்ணுவீங்கல்ல? பெத்தப்பன் கொடுக்குற காசே கவுண்ட் பண்ற நீங்க கடைக்காரர் கொடுக்குற காசை கவுண்ட் பண்ணல, அவரை நம்புறேன்னு சொல்றது எப்படி சரியா இருக்கும்? அது கரெக்டான ஸ்டேட்ல இன்னும் வரல. ஆந்திராக்கு போறீங்களா? இது என்ன லாஜிக்? சம்டைம்ஸ் வந்து கூட்டம் நிறைய பேர் இருப்பாங்க சார் கடையில. எவ்வளவு நேரம் ஆயிடும் அதுக்கு? அவங்க வந்து தம்பி கிளம்புப்பா அப்படின்னு சொல்றாங்க. சில நானும் கடைக்கு போயிருக்கேன் தம்பி. எந்த பால் போட்டாலும் கோல் போட்டுறானே. ஆனே ஒரு நிமிஷம் பாத்துக்கிறேன். அன்பா சொல்லலாம், எங்க மிச்சம் பார்க்க வேண்டாமா அப்படின்னு சொல்லலாம். ஏன் அதை சொல்ல வாய் வரல? அது முடியாது. அது கரெக்டா வீட்டுக்கு போனா ஃபோன் ஒன்னும் அந்த மாதிரி தோணுது. அப்புறம் சீக்கிரமா அவங்க கொடுத்த பேலன்ஸ் வரைக்கும் வாங்கிட்டு போயிட்டு உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருப்போம். சில பேர் அப்படி. அந்த பணத்துல உங்களுக்கு கமிட்மெண்ட் இல்ல, உங்களுக்கு கனெக்ஷன் இல்ல நீங்க நினைக்கிறீங்க. ஆமாவா?